ஓய், நல்ல பால். சாலை ஒரு நல்ல பேசர், நல்ல வேரியேஷன் பவுலர். ஆன் பண்ணிட்டேன் ப்ரோ. மொதல் பால் நல்ல டாட்டோட ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல பால். முதல் 2 பால் டாட். நல்ல பால். நல்ல பால். பாலில் நல்ல டீவியேஷன் தெரியுது. நல்லா போட்டுக்கிட்டு இருக்கார் சாலை. மொதல் 3 பால் டாட். ஓய்யோ, நோ பால். க்ரீஸ் நோ பால் கொடுத்துருக்காரு அம்பையர். நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு இது வரையும். முதல் ஒரு தேவையில்லாத ஒரு நோ பால். பார்ப்போம் இந்த நோ பால் ஃப்ரீ ஹிட் பேட்ஸ்மேனுக்கு ஒரு பாசிட்டிவ் அமைதான்னு பார்ப்போம். ஃபோர்த்து பால் ரீ. நல்ல ஸ்லோயர் பட் ஒயிட். ஐயோ, ரன் அவுட். ஜஸ்ட் மிஸ் சான்ஸ். ஒயிட் ப்ளஸ் 1 ஓடி இருக்காங்க. தெரியாது. Can I sit here? What do you want? Tell in English. I'll sit here. Okay. No more? Usually. Wait. Wait, can I sit in the middle? No need. Salih from Bangladesh. I think so. Yeah. I just the ball. Don't touch. Oh, another try. What's the score? Checking phone. நல்ல பால். You got an iPhone mini? I said don't say.
না দেখলাম এগুলো ফেসবুকে এটা করে স্টোরি দিকে আমি এবারে দিলাম হ্যাঁ যেমন কলম পুরো আমি জানি একটু நல்ல பால் என்னோட முதல் பால் நல்ல பால் டாட்டோட போட்டிருக்காரு இவர் நல்ல பேஸ் வேரியேஷன் போடுறாரு அவரோட செகண்ட் பால் நல்ல ஷாட் சாதாரண இருக்கிறது சிங்கிள் கேட்சுக்கான சான்ஸ் Up. Yes! நல்ல கேட்ச் Up. முக்கிய பால் ஆரிஃப் அண்ணா நல்ல கேட்ச் But you don't find it. Wow! you can go by there Huh? there's a step முக்கியனோட அடுத்த பால் நல்ல விக்கெட் டேக்கர் இந்த டீமோட விக்கெட் டேக்கர் Remove this here. சண்டே Okay. நல்ல பால் பால் போட்டதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு Dot ball. ஒரு டாட் பால் அமைஞ்சிருக்கு நல்ல ஓவர் பவர் பிளேயில் ஸ்கோர் நல்லா கண்டெயின் பண்ணி போகிறாரு விக்கெட்டை ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுத்து வெறும் 2 ரன் தான் கொடுத்துருக்காரு நல்லா போட்டிருக்காரு மொதல் ஒரு சாலையை போட்டிருந்தாரு 5 ரனுக்கு பவர் பிளேயில் எவ்வளோ ரன்னு கண்டெயின் பண்ணி போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் போடுறாங்க நல்லா போடுறாங்க பேட்ஸ்மேன் ஸ்கோர் அடிக்கிறது கொஞ்சம் திணறாங்கன்னே சொல்லலாம் Next shot. 2 ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க ஒரு 12 ரனில் வந்து ஒரு 5 ரன் வந்து பெனால்ட்டி ஸோ கேஎல்சிசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆனதுனால நல்ல பால் போட்டிருக்காரு ஸோ சிங்கிள் நல்ல ஸ்லோயர் பால் குத்தி வெளியில் திரும்புகிற மாதிரி இருக்குது நல்லா வேரியேஷன் போடுவார் Okay. டாட் பால் பார்ப்போம் இந்த ஓவரில் எதுவும் விக்கெட் எதுவும் கிடைக்குதான்னு பார்ப்போம் கேஎல்சிசி சைட்லேருந்து ஃபீல்டிங் நல்லா அட்டாக் பண்ணுறாங்க பேட்ஸ்மேனுக்கு ஒரு ரன் கூட கொடுக்க மாட்டேன்ற மாதிரி நல்லா அட்டாக் பண்ணி எடுக்கிறாங்க சாலையோட சைட்லேருந்து நல்ல கன்சிஸ்டன்ட் தெரியுது நல்ல பால் Single. ஃபியூச்சர் கேப்டன் ஐமன் பைட்ட போயிருக்கு பால்
ஒய்டா Huh? ஒய் ஒய்க்கு நல்லா ஸ்டெம்ப் லைன்லேயே வந்து போட்டிருக்காரு. அப்போ நல்லா அட்டாக் மோட்டில் இருக்காரு. ஃபீல்டிங் சைட்லேருந்து நல்லா அக்ரெசிவ் தெரியுது. நல்லா பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். Shofik another mad has mad kada nice mad has still சாலை நல்ல பிளான்லேயே இருக்காரு. ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸ். ஓ டேரக்ட் ஹிட். பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. Is it up? பந்து இப்படி வரும்போது ஃபீல்டர்லாம் முன்னாடி ஓடி போய் எடுத்து அக்ரெசிவாக அந்த மாதிரி ஸ்டெம்ஸுக்கெலாம் எரிஞ்சாங்கன்னா அடுத்தடுத்து பேட்ஸ்மேன் ரன் ஓடுறதுக்கு யோசிப்பாங்க. யோசிக்கும் Is it wicket? No? 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடியல 15 ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டோட. Can you handle? I can move. Oi. Come on. Where will you move? Huh? Where will you move? From here. To go where? Can see. Okay, can I do this? That ball. Okay, you can move. No need. Sit. இல்லை அட்டாக் மோட்டில் போடுறாங்க. ஐமன் பாய் இவன் தொல்லை தாங்க முடியல பாய். வரா கேமரா வரா. நல்லா கேப்பில் அடிச்சிருக்காரு. நான் பால் போகலை. எங்கும் அப்பு எதிலும் அப்பு. எங்கே திருநாள் மச்சான் தான் ஓடி போய் எடுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அவனே கவர் பண்ணுறான்னு நினைக்கிறேன். பா வேறு லெவல் ஃபீல்ட்ரியா மச்சான். எங்கடா ஆளக்கானா இந்த இருக்கான். ஓகே மேட்சோட நெக்ஸ்ட் பால் பார்ப்போம். விக்கெட் நல்ல கேப்பில் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு. பவனனை நல்ல ஃபீல்டுங்க. பவனண்ணா நல்ல ஃபீல்டிங். இங்கே ஒழுங்காக கவர் பண்ண முடியல. பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இடம் தர மாட்டேறான். திருப்பவும் விட மாட்டேறேன். சொன்னாலும் கேட்க மாட்டேறேன். நம்ம கீப்பரோட மகனாக போயிட்டேன். தயவு செஞ்சு அடுத்த வாட்டி உன்னை கூப்பிட்டு வராதிய. கூப்பிட்டு வந்தாலும் அங்கிட்ட ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுருங்க. புராடி ஏய் விடு சொல்லடா. The movement is really low.
நல்ல பால். நல்லா பாசிட்டிவோட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க கேஎல்சிசி. அப்போ அடுத்த விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கானே. நல்ல பால் நல்ல பால் நல்ல பால். அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காரு. ஹிட் பாலு. கேட்ச் பிடிச்சாலும் அது அவுட்டு கிடையாது அப்படின்ற முறையில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் ஒன் பால். ரன் அவுட் சான்ஸ். ஒரு ரன்னோட முடிச்சிருக்காரு. போன ஓவரில் சாலையை 10 ரன்னுக்கு போட்டு போயிருக்காரு. பவர் பிளே ஓவர். ஓவருக்கு 35 ரன்னு ஒரு விக்கெட்டோட. விக்கெட் டேக்கர் விக்கி வந்திருக்காரு. நல்ல கேப்பில் அடிச்சிருக்காரு. பளிச்சுன்னு அடிச்சிருக்காரு. பவுண்டரி நோக்கி போகுது. பவுண்டரி. நல்ல ஷாட். முதல் பால் ஃபோரோட ஆரம்பிச்சிருக்கு. பேட்ஸ்மேன் நல்லா அடிக்கிற மைண்டில் இருக்காங்க. ஐயோ ஒழுங்காக எடுக்க முடியல. சாரி, கேட்ச் மிஸ். நல்ல பால் நல்ல பால் நல்ல டாட். போன பால் ஒரு கேட்ச் மிஸ்ஸு பவன் நாட்டு இருந்து. ஆஃப் சைடில் நல்லா ஃபீல்டிங் செட் பண்ணி பேட்ஸ்மேனை ஆஃப் சைட்லேயே அடிக்க வைக்கிற மாதிரி நல்லா பால் போடுறாங்க.
ஒயிட். அம்பையர் ஒயிட் கொடுத்துருக்காரு. கிக்கியாக எனக்கு இன்னும் கிளிக் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி லைன் அண்ட் லென்த்து பிடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதிலே நல்லா சூப்பராக போடுற ஒரு பவுலர். நல்ல வேரியேஷன், நல்ல ஸ்லோயர். பேக் ஆஃப் த ஹேண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணார். டாட் பால். அஞ்சாவது பால். ஸ்டெப் டவுன் பண்ணி வந்து ஆட ட்ரை பண்ணார். ஆனால் விக்கெட் எக்ஸலண்ட்டாக பாலை குத்தி பவுன்ஸ் பண்ணிட்டாரு. நல்ல பால், நல்ல ஐடியா. இந்த ஓவரோட லாஸ்ட் பால். விக்கெட் வருதா பவுண்டரி வருதான்னு பார்ப்போம். நல்ல ஷாட், டாட் பால். ஃபஸ்ட்டு பால் 4 கொடுத்தாலும் அடுத்த எல்லா பாலுமே நல்லா போட்டு சிறப்பாக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லணும் விக்கெட்டை. நெக்ஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு ப்ரெஷி வந்திருக்காரு. நல்ல பால். பேட்ஸ்மேனை நல்லா அனலைஸ் பண்ணி போடுவார். கடைசி நிமிஷம் வரை பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி போடுவார். நல்ல விக்கெட் டேக்கர் கூட. நல்ல ஷாட். நல்ல ஃபீல்டிங் அங்கே. அப்போ நல்ல அட்டாக்கிங் மூடில் இருக்கான் மச்சான். ரெண்டாவது பால். கேட்சுக்கான சான்ஸ். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியல போகணும் எனக்கு. Third ball, full toss. இந்த ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். சுபானி கவர் சொல்கிறாரு. பவுனனா தேர்ட் மேன் போகிறாரு. மேட்ச்சில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் 2 கேட்ச் விட்டுருக்காங்க கேஎல்சிசி. நல்ல பால். உங்கள் பேட்ஸ்மேன் பவுன்ஸ் கிடைக்கல. பேட்ஸ்மேன் எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை. ஆனால் 2 பேருமே ஹிட் பண்ணுற மூடில் தான் இருக்காங்க. ஸோ விக்கெட் சான்ஸ் இருக்குன்ற மாதிரியே இருக்குது. நல்ல பால். ஸோ அடுத்து சுபானி வந்திருக்கார் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ 7 ஓவர் முடிவில் 44, ஒரு விக்கெட். நல்ல பால். Second ball. How is that? நல்லா போட்டார் சுபானி. அங்கே ஒரு டேர்ன் இருந்துச்சு. பேட்ஸ்மேன் இறங்கி வந்து ஸ்ட்ரைட்டில் ஹிட் பண்ண நினச்சாரு. பட் பால் டர்ன் ஆகி கீப்பரோட கையில் தஞ்சம் வச்சிருச்சு. தஞ்சம் பூந்துருச்சு. ஸோ ஸ்டம்பிக் அவுட்.
ஸோ கேஎல்சிசி வின் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 8 விக்கெட் எடுக்கணும். கேஎல் ஜல்மி வின் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 131 ரன் எடுக்கணும். பார்ப்போம். ஏன்னா அவங்க டீம்லேயுமே பெரிய பெரிய ஹிட்டர்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஷாட் அடிக்கக்கூடியவங்க தான். கேஎல்சிசி டீம்லேயே நல்ல நல்ல பவுலர்லாம் இருக்காங்க. இன்னும் பெரிய பெரிய சீனியர் பவுலர்லாம் இருக்காங்க. ஐமன் அந்த மாதிரி ஆடலாம். ஐமன், பவனண்ணா, ஸோ குட் பேசர்ஸ். ஸோ பார்ப்போம். ஒழுங்காக படல பேட்டில். ஒரு ரன் போயிருக்கு. பவுண்டரி போகலை. 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல பால் சுபானி, நல்ல ஓவர். கேஎல்சிசி பவுலர் எந்த பெரிய ஒரு பவுண்ட்ரி எதுவுமே கொடுக்காம நல்லா டஃப் கொடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபீல்டிங் சேஞ்ச். ஸ்கொயர் லெக்லேருந்து அட்டாக்கிங் ஃபீல்டர் ஐமன் பாயை வந்து மிட் விக்கெட்டில் வச்சுருக்காங்க. பார்ப்போம் என்ன பிளான். ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். சிங்கிள். கேப்டன்கிட்ட ஒரு பாலுக்கும் ஐடியா போயிட்டே இருக்கு. நல்ல பால், நல்ல பேட், நல்ல ஃபீல்டிங். கேப்டன் இந்த ஓவரில் ஒரு விக்கெட் எதிர்பார்க்குறாரு. வந்துருச்சான்னு பார்ப்போம். நல்ல ஷாட், பவுண்ட்ரி. ஃபுல் டாஸ் போட்டார் பிரஷி. பேட்ஸ்மேன் அதை பனிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். மட்டைக்கு மட்டார்னு விட்டார். கவு கார்னரில் பவுண்ட்ரி. ஷாட், ஐயோ பெவிலியனுக்கே போயிருக்கு பால். நல்ல ஷாட், நல்லா குறுக்க திரும்பிட்டு கொடுக்குறாரு. பந்தும் அதுக்கேற்ற மாதிரி பளிச்சுன்னு போகுது.
ரிஷி நல்ல கம்பேக் கொடுப்பாரான்னு பார்ப்போம். ஐயோ, நெக்ஸ்ட் 6. தொடர்ந்து இந்த ஓவரில் 3 பால் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் 4, அடுத்த பால் 6, அடுத்த பால் ஒரு 6. நல்ல பால், நல்ல பால், நல்ல பால். சிங்கிள் ஓவர். ஸோ 9 overs கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 66 runs ஃபார் 2 wicket. நம்ம டீமில் இன்னொரு பவுலரும் இருக்கார், விஜய்னா. இப்போ ரிசர்வில் இருக்கார். அவர் ஒரு பெரிய ஆல்ரவுண்டரு. ஸோ அவர் இன்றைக்கி இந்த மேட்ச் விளையாடாதது கேஎல்சிசிக்கு ஒரு ட்ராபேக் தான். இருந்தாலும் அவர் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி மேட்ச்சில் மற்ற பவுலர்ஸ்லாம் எல்லாமே பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை மிஸ் பண்ணுறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். பிக் லாஸ் ஃபார் கேஎல்சிசின்னு சொல்கிறார் பக்கத்தில் உட்காந்து. ஓய், பிச்சோண்ணா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அதை பில்ட் பண்ண விட்டாங்கன்னா மேட்ச் கொஞ்சம் 2 சைடுமே போகும். இப்போதைக்கு 1 சைடடாக இருக்குது, கேஎல்சிசி சைடில் தான் இருக்குது மேட்ச்சு. ஸோ பவனண்ணா நல்ல பேஸுக்கு பேர் போன ஆள். நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். இந்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கார். போன ஓவர் ரிஷி அடித்தார். ஸோ அவர் ஃபுல்லாகவே 100% அவர் ஹிட் பண்ணுற மாதிரில தான் இருக்கார். ஸோ எதுவும் ட்ரிக் பண்ணி எதுவும் அந்த விக்கெட் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான் பவனண்ணா, பார்க்கலாம். Very bad fielding by Ahmed. Ayman from Australia, he misjudged the ball. He can do it. சிங்கிள். லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டார் பவனண்ணா. நான் 10 ஓவர் அப்பு 71. ஐயோ,
ஸ்ட்ரைட்டில் மட்டார்னு கொடுத்தாரு, வந்து கேமரா பக்கத்தில் வந்து விழுகுது. அந்த பேட்ஸ்மேன் ரொம்ப அக்ரெசிவாக தான் விளாட்றாரு, நல்லா விளாட்றாரு, நல்ல ஷாட்டு, நல்லா பிக் பண்ணுறாரு பாலை, நல்ல ஹைட் அண்ட் லெங்த்தில் வந்து விழுகுது பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, அங்கே பாலில் லைட்டாக டேர்ன் இருந்துச்சு, பாலை மிஸ் பண்ணிட்டாரு. ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து பவுண்ட்ரி நோக்கி போகுது. அங்கே ஒரு பவுண்ட்ரி. सुबह प्रीवियस ऐसे बता दिए ये கடந்த 2 பாலுமே 2 பெரிய ஷாட். 2 பால்ல வந்து 10 ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன். ஒழுங்காக படலை. 2 ரன்னுக்கான ட்ரை, 2 ரன் ஓடிட்டாங்க, ஈஸியாக ஓடிட்டாங்க. ரெண்டு பேட்ஸ்மேனுமே ரொம்ப எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் டபுள்லாம் எடுக்கிறது வாய்ப்பு இனிமேல் ரொம்ப கம்மி. ஸோ 2 ஒரு இடத்துல ஒன்று தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் ஃபுல்லாக பெரிய ஹிட்டில் தான் இருக்குது. சிங்கிள். ball, dot ball. ஸோ 11 ஓவர் முடிஞ்சிருக்கு, 84 ரன்னு, 2 விக்கெட்டு. இன்னும் இருக்கக்கூடிய 7 ஓவருக்கு 91 ரன் அடிக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் ரன் ரேட் ஒரு 12 மீன் அடிக்கணும். ஒரு ஓவருக்கு 12, 13 அடிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இங்கே ஒரு பேட்ஸ்மேன் ரிட்டையர்ட் ஆகி போகிறாரு. ரிட்டையர்ட் இல்லையா, அவுட்டா? சாரிப்பா, அவுட்டா? அண்ணா இது அவுட்டா? ரிட்டையர்ட் ரிட்டையர்டா? 91. பவனை நான் மறுபடியும் அட்டாக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நல்ல பால். ஓய்யோ, வாட் அ பால். ஓய்யோ, செம்ம பால் போட்டார். ஸ்டிக்கு தெரிச்சிட்டு போயிருக்கு பின்னாடி. வேற லெவல் பவுலிங் பவனண்ணா. ஒரு பெரிய ஹிட்டர் அவுட் ஆகி போயிருக்காரு. அவரோட பேட்லேருந்து பெரிய ஸ்கோர்லாம் வந்துச்சு. பவனண்ணா அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. பவனண்ணாவோட செகண்ட் பால், cheeky shot. Good fielding by Ayman. பால் விட்டுருந்தாலே அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு.
Body block for your kids. Huh? Don't know. இங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு போனோன்னே. Out? ஃபோர்த் பால். நல்ல ஷாட்டுக்கான முயற்சி. சிக்ஸர். ஒழுங்காக படலை. ஆனால் அந்த கிரவுண்டுக்கு ஸ்ட்ரைட்டில் இது ரொம்ப ஷார்ட். ஸோ அதனால் ஒழுங்காக படலைனாலுமே அது கிளியர் பண்ணிடுச்சு லைனை. Why did I push for that? ஐயோ பலார்னு அரைஞ்சாருங்க. சிக்ஸர். What's their score? செம்ம ஷாட். நல்ல பாலை வர விட்டு பல்லார்னு அரைஞ்சாரு. 6. என்னண்ணே இந்த இங்கே ஒருத்தன் உட்காந்து ரொம்ப நோண்டிக்கிட்டு இருக்கேன். அவனை கூப்பிட்டு போவேன். ஐயோ அடுத்த பவுண்டரி. ஷாட். அண்ணா அண்ணா 12 தானே முடிஞ்சிருக்கு. 6க்கு 71. ஆ பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. Trying power play. ஒழுங்கா படல. ஐயோ போல்டுக்கு ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆஃப் ஸ்டிக்கை உரசிட்டு போச்சுன்னு சொல்லலாம். சுப்பு அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். நல்லாவே போடுறாரு. பேட்ஸ்மேனும் அடிக்கிற எய்ம்லேயே இருக்கார். பார்ப்போம் யார் யார் கையில் மாட்டுறானே. ஒரு நல்ல ஃபீல்டர் ஸ்கிப்பர் ஐமன் பைட் இருந்து. இங்கே ஒரு பாயும் புளியை நிப்பாட்டியிருக்காங்க ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு. அவரை தாண்டி பால் போகாது. போனுச்சுனாலும் ஒத்துக்க மாட்டார். அது வேறு விஷயம். கேட்சுக்கான முயற்சி. கேட்ச். செம்ம கேட்ச். செம்ம பால். செம்ம கேட்ச். How many balls left? மேட்ச் நல்லா ப்ரெஷர் போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேன் நல்லா ஹிட் பண்ணுறாங்க. ஆனால் திருப்பி அவங்க கேஎல்சிசி பவுலர்ஸ் விக்கெட்டும் எடுத்துடுறாங்க. How many runs do they have? ஸோ இப்போதைக்கு மேட்ச் கேஎல்சிசி சைடில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே செம்ம ஷாட்டு. அச்சு. நல்ல கேட்ச். நல்ல கேட்ச். கவர் பண்ணாதான் தெரியலையே. இப்போ இங்கே இருக்கானா சரி மச்சான். சுபானி அவரோட வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ 2 பேர் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இன்னும் 5 ஓவருக்கு 71 ரன் அடிக்கணும் கேஎல் ஜல்மி. இன்னும் அவரோட கேப்டன் இன்னும் உள்ளே தான் இருக்கார். பார்க்கலாம். ஸோ அட்டாக்கு சாலை வந்திருக்காரு. சாலையோட மேஜிக் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபீல்டிங்கில் இங்கே ஒரு கன்வர்சேஷன். சுபானி ராங்கன் வந்திருக்காரு.
Massive. கேட்சுக்கான வாய்ப்பு டைகர் ஐமன். ஈஸி கேட்சு. ஐமன் போய் விட்டுட்டாரு. கைக்கு வந்த கேட்சை அப்படி விட்டுட்டாரு. ஸோ இட்ஸ் ஓகே. அவரோட வைல்டு லைஃப்பில் இதெல்லாம் சாதாரணம். நெக்ஸ்ட் வர கேட்ச் பிடிக்குன்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக நிற்கிறாரு ஐமன். ஓய், நல்ல பால் சாலையிட்டேருந்து தேர்ட் மேன் நோக்கி போகுது பால். ஸோ அங்கே ஒரு சிங்கிள். பேட்ஸ்மேன் என்ன தான் ஹிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் நான் பெரிய ஸ்கோர் தரமாட்டேன்ற மாதிரி பால் போட்டுக்கிட்டு இருக்காரு சாலை. நல்ல பால் தேர்ட் மேன் நோக்கி சிங்கிள். நல்ல கன்சிக்யூட்டிவாக பால் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபோர்த் பால் இறங்கி வந்து ஒரு ஷாட் மட்டார்னு கொடுத்தாரு. அப்போக்கு நேராக போகுது பால். தூங்கியிருக்கான். சிங்கிள் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு. நல்ல த்ரோ அங்கே. ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆடிக்கிட்டே இருக்கேன். அதனால் கோச்சுக்காரியை. What's the score? 107. How many balls? How many balls? நல்ல ஸ்லோ இறங்க ஃபைன் லெக் நோக்கி பால். How many balls? சிங்கிள். 108. How was the score? How many balls? How many balls? 25. 25. How many left? ஒயிட் How ஒயிட் many balls போட்டிருக்காரு. left? 25 balls left. Talking to God. ஒரு லாஸ்ட் பால். How many balls left? தி கீப் ஷாட். Huh? நல்ல பால், நல்ல ஓவர். ஸோ சுபானி அட்டாக் வந்திருக்காரு. ஸ்டெப் டவுன் பண்ணி வந்து அடிச்சாரு. கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச். சுபானி இங்கே ஹேட்ரிக் விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏற்கனவே முடியலை. வேறு காலை வச்சு சும்மா இருக்க மாட்டேறேன். எல்லாத்தையும் தட்டி விட்டுருக்கேன். ஸோ ஓவரோட எண்டில் 111க்கு 6 விக்கெட். 14 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் 4 ஓவர் பாக்கி. 4 ஓவருக்கு 64 ரன்ஸ் தேவை. பார்க்கலாம். ஓவரோட செகண்ட் பால். ஓய், நல்ல பால், நல்ல பால், நல்ல பால். செம்ம போல்ட் எடுத்திருக்காரு சுபானி இங்கே வேறு லெவலில் கலக்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கத்து ஹிட்டர்ஸை ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாரு. அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருக்கார் விக்கெட்டு. வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஓவர்ஸ் 14.2 ஓவர்ஸ். ஸோ 111 ஸ்கோர் 111. 8 விக்கெட்டு போயிருக்கு. ஒரு சைடு கேப்டன் நின்றுக்கிட்டே இருக்கார். ஒரு சைடு விக்கெட் போயிட்டே இருக்குது. சுபானி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் காமிக்கிறாரு. வேகமாகவே மேட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேஎல்சிசிலேருந்து. பார்க்கலாம். இன்னும் 2 விக்கெட் இந்த ஓவரில் எடுக்கிறாரான்னு பார்ப்போம் சுபானி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. சுபானி ஆல்ரெடி 5 விக்கெட் எடுத்துட்டாரு.
ரொம்ப கஞ்சத்தனமாக போட்டிருக்காரு. 3.2 ஓவர் இப்போ வரையும் போட்டிருக்காரு. வெறும் 5.1 எக்கனாமியில் போட்டிருக்காரு. ஸோ செம்மையாக போட்டுருக்காருன்னு சொல்லலாம். பார்க்கலாம் இன்னும் விக்கெட் எடுக்கிறாரான்னு பார்ப்போம். ஏன்னா கேஎல்சிசியோட மெயின் விக்கெட் டேக்கரில் வந்து இவரும் ஒருத்தர். Third ball. ஐயோ அம்பேரிக்கு அவுட்டு கொடுத்துருக்காரு. 6வது விக்கெட் சுபானிக்கு. வேறு லெவல் ஜமாய்க்கிறார். இங்கே கிட்டத்தட்ட முக்கால்வாசி டீம் இவரே முடிச்சிருக்காரு. மொத்தம் 9 விக்கெட், அதில் 6 விக்கெட் சுபானியோடது. வேறு லெவல் பண்ணுறாரு இங்கே சுபானி. அங்கே செய்தண்ண நான் மேட்ச் விட்டே போகிறேன்னு நிற்கிறாரு. சுபானியோட ஆட்டை நீ தாங்காதுன்னு சொல்லிட்டு அவர் இனிமேல் போகிறாரா, நான் வரல இனிமேல் என்னை விட்டுருங்கடான்னு போகிறாரு. இங்கே அப்போ செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சுபானியை தூக்கி. ஸோ ஒரு செம்ம ஜாலி மூமெண்ட். எனக்கு தெரிஞ்ச இனிமேல் சுபானி எப்பயுமே வர்றதுக்கு முன்னாடி இங்கே விக்கெட் எடுக்கிறதுக்காண்டி ஃபீல்டிங்லாம் செட் பண்ணி போடுறாரு. பார்ப்போம் இன்னொரு விக்கெட் கிடைக்குதானே. ஒரு நல்ல டிஃபென்ஸ் பேட்ஸ்மேன் இருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு பால் இருக்குது. 7 விக்கெட் எடுக்கிறாருன்னு பார்ப்போம் சுபானி. ஒயிட் பால். அங்கே ஐமன் பாய் ஏதோ ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு. பார்ப்போம் அவரோட சஜஷன் கேட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்னு பார்ப்போம். ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஓவரோட முடிவு செம்மையாக போட்டிருக்காரு சுபானி. லாஸ்ட் 1 பால் இருக்குது. சாரி, ஓவரோட முடிவில் லாஸ்ட் 1 பால் இருக்குது. விக்கெட் எடுக்கிறான்னு பார்ப்போம். ஓய் வெல் டிஃபென்ஸ், வெல் டிஃபென்ஸ். இந்த ஒரு ஓவரில் மட்டும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு சுபானி. ஒரே ஒரு ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு, அதுவும் ஒயிட்டில். அப்படி இல்லைன்னா மெய்டன் ஹாட் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு செம்ம ஓவர்னு சொல்லலாம் மேட்ச்சுக்கு. ஐயோ டைகர் வந்திருக்காருங்க லாஸ்ட் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்காண்டி. ஸோ இது மாதிரி ஒரு நார்மலான ஒரு டீமுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு ஹெவியான பவுலர் யூஸ் பண்ண மாட்டாங்க எப்போயுமே கேஎல்சிசி. ஸோ எதுக்காண்டி ஐமனுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. இந்த ஒரு ஹெவி பவுலரை இப்போ யூஸ் பண்ணுறாங்க. பார்ப்போம் ஐமன் பாய் அவரோட மேஜிக் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரே பாலில் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு பவுலர். போட்ட முதல் பால் விக்கெட் டைகர் வாலா. வாட் அ பால், வாட் அ பால். He got the wicket, last wicket but not least. போட்ட ஒரு பால், முதல் பாலில் ஒரே பாலில் விக்கெட் எடுத்து கொடுத்து மேட்சை முடிச்சு வச்சுருக்காரு ஐமன் பாய். இவருக்கு என்ன ஒரு வாழ்த்து சொன்னாலுமே அது மிகையாகாது. ஏன்னா நான்லாம் அவ்வளோ வயசு கம்மி அவருக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் எவ்வளவோ சின்னவன். இதனால தான் வந்து ஐமன் பாய்க்கு இவ்வளோ நேரம் வந்து அவங்க யாருமே ஓவர் கொடுக்கல. ஏன்னா இவர் வந்தார்னா 2 ஓவரில் மேட்சை முடிச்சுட்டு போயிடுவார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால தான் அந்த டீமையும் ஆட விடுவோம் அப்படின்றதுக்காண்டி தான் இவங்க இவ்வளோ நாள் மற்ற பவுலர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அப்கமிங் பவுலர்ஸான சாலே, பவனண்ணா, சுபானி இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஐமன் பாயை ஒரு சைடில் ஃபீல்டிங் நிப்பாட்டி வச்சுட்டு. ஸோ அவங்களால முடியலை, கடைசி விக்கெட் எடுக்க முடியல அப்படின்றதுனால தான் இவங்க வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஐமன் பாயை கூப்பிட்டு வந்து இப்போ அந்த விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. ஸோ கேசி சீரீஸில் இது 2வது விக்டரி கேஎல்சிசிக்கு.